வெல்கம் டு லேர்ன் டீச் க்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராதாகிருஷ்ணன் கமிஷன். The Government of India appoints the Radhakrishnan Commission on November 4th, 1948 under the chairmanship of டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷனை வந்து நவம்பர் 4th, 1948 வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். The purpose of the appointment of the commission was to report on Indian university education and suggest the area for improvement and extend to suit the present and future requirements of the country. இந்த கமிஷனை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அப்போ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து நம்ம கண்ட்ரியோட ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. The Radhakrishnan Commission submitted its report in August 1949. ஸோ இந்த கமிஷன் வந்து அவங்க ரிப்போர்ட்டை வந்து ஆகஸ்ட் 1949 சப்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948-49 ஆன் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். த ஃபாலோயிங் ஆர் த மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948-49 டு ரிஃபார்ம் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. First point பார்த்தோம்னா aims of university education. The commission suggests the aims of university education is to produce able citizens to preserve and develop the culture and civilization, to generate new ideas, to promote wisdom and knowledge of all kinds, to create a consciousness, to develop the spirit of equality, fraternity and social justice, to make new discoveries and inventions, to instill moral values, to develop the spirit of universal brotherhood and internationalism, etc. ஸோ அவங்க எய்ம்ஸாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடியூஸ் ஏபிள் சிட்டிசன், ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குறது. அடுத்து டு ப்ரிசர்வ் அண்ட் டெவலப் த கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன், நம்ம கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் வந்து பாதுகாத்து அதை டெவலப் பண்ணுறது. டு ஜென்ரேட் நியூ ஐடியாஸ், புது புது ஐடியாஸ் வந்து டெவலப் பண்ணுறது. டு ப்ரமோட் விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ், அதாவது புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் வந்து ஊக்குவிக்கிறது. நெக்ஸ்ட்டு டு கிரியேட் அ கான்ஷியஸ்னஸ், அப்படின்னா நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் என்ன நடக்குது அப்படிங்கிற உணர்வை வந்து கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டு டெவலப் த ஸ்பிரிட் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸ்பிரிட் அப்படின்னா இங்கே குவாலிட்டி அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். குவாலிட்டி ஆஃப், அது எதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த நினைப்பை நம்ம மனசில் உருவாக்குறது. நெக்ஸ்ட்டு ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட், எல்லாரும் நம்மளோட உறவினர்கள் அப்படிங்கிற எண்ணங்களை மனசில் வளர்த்துக்கிறது. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஃபேர்னஸ், அதாவது எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி, ஈக்குவாலிட்டி தாங்க இதுக்கான மீனிங்கும். நெக்ஸ்ட்டு டு மேக் நியூ டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன், புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு to instill moral values, to develop the spirit of universal brotherhood and internationalism, etc. Instillனா inculcate, புகுத்துறது, moral valuesஸை வந்து புகுத்துறது. to develop the spirit of universal brotherhood, உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்ம உறவினர்கள் அப்படிங்கிற வந்து moral valuesஸை புகுத்துறது. இதுதான் யூனிவர்சிட்டி எஜுகேஷனோட எய்ம்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டீச்சிங் ஸ்டாஃப்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டீச்சிங் ஸ்டாஃப், த கமிஷன் ஆல்சோ ரெக்கமெண்ட்ஸ் இம்ப்ரூவிங் த சேலரி அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஸோ தட் ஏபிள் அண்ட் மெரிட்டோரியஸ் பர்சன்ஸ் மே ஜாயின் த சர்வீஸ் இன் ப்ரிஃபரன்ஸ் டு சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சர்வீசஸ். அதாவது டீச்சர்ஸ்க்கான சேலரியை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கான அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அந்த சூழ்நிலைகளை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த சர்வீஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன் ப்ரிஃபரன்ஸ் டு எதில் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சர்வீசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா there will be 4 classes of teachers, namely
ப்ரொஃபஸர்ஸ், ரீடர்ஸ், லெக்சரர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அதாவது டீச்சர்ஸை வந்து 4 கிளாஸஸாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால் ப்ரொஃபஸர்ஸ், ரீடர்ஸ், lecturers, instructors. Next, the promotion from one post to another should be on the basis of merit. அதாவது ஒரு போஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து அவங்களோட ஒர்க் எக்ஸலன்ஸ் பேசிஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் teaching. In order to maintain a high standard in teaching, the commission also recommends providing refresher courses, well equipped and well staffed, tutorial instructions, no prescribed textbooks, substantial working days, a careful plan of teaching, improving the library and laboratory ஃபெசிலிட்டிஸ். அதாவது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் டீச்சிங்கில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா சில விஷயங்களை அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷர் கோர்சஸ், சில ரினியூவல் கோர்சஸ் வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து அப்பப்போ ட்ரைனிங்காக கொடுத்துட்டே வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வெல் எக்யூப்ட் அண்ட் வெல் ஸ்டாஃப்டு. வெல் எக்யூப்டாகவும் இருக்கணும், நல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து tutorial instructions, ப்ராப்பரான டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். நோ ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்ஸ், இதுதான் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டான்ஷியல் ஒர்க்கிங் டேஸ் வந்து நிறைய இருக்கணும். கேர்ஃபுல் பிளான் ஆஃப் டீச்சிங்கில் வந்து ஒரு ப்ராப்பரான பிளானிங் இருக்கணும். இம்ப்ரூவிங் த லைப்ரரிஸ் அண்ட் லெபார்ட்ரிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங்கில் உள்ள பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர்சஸ் ஆஃப் ஸ்டடி. த கமிஷன் ரெக்கமெண்டட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிலபை அண்ட் reading matter and to work out the relation of general and special education for each field, keeping in the special interest of students. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஜென்ரல்னால் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரல் டீச்சர்ஸ் கூட நடக்கிற எஜுகேஷன் தான் வந்து ஜென்ரல் எஜுகேஷன். ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னா ஏதாவது டிசபிலிட்டியோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன் தான் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ இந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் எஜுகேஷனுக்கும் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன் கீப்பிங் த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பரான சிலபஸும் வந்து கண்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், postgraduate training and research. The commission recommended that the Ministry of Education, Government of India should make provision for a large number of scholarships and free places for meritorious students at master and PhD degree stages. அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நல்ல திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் அதுவும் இல்லாமல் மாஸ்டர் அண்ட் பிஹெச்டி டிகிரியில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ பிளேசஸ் ஃப்ரீ சீட் கிடைக்கிறதுக்கும் வந்து அவங்க வசதிகள் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன். த கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் அண்ட் வொகேஷ்னல் எஜுகேஷன் லைக் அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மெடிசன், லா, காமர்ஸ், த டீச்சிங் ப்ரொஃபஷன் எக்ஸெட்ரா. அதாவது யூனிவர்சிட்டி எஜுகேஷனில் சில ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தா வந்து அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மெடிசின், லா, காமர்ஸ், த டீச்சிங் ப்ரொஃபஷன் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன். த கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் அடாப்டிங் அ ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலண்ட் மெடிடேஷன் டு டெவலப் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். அதாவது மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை டெவலப் பண்ணுறதுக்கு சில நிமிஷங்கள் நம்ம சைலண்ட் மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், மீடியம் ஆஃப் டீச்சிங். த கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் த யூஸ் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் இன் ஹையர் எஜுகேஷன் வித் ஆப்ஷன் டு யூஸ் த ஃபெடரல் லாங்குவேஜஸ். அதாவது மீடியம் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணும்னா அங்கே இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜோடு சேர்த்து நம்ம கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு,
examination. The commission recommended to use objective type tests along with the essay type. Also students should get credit for classwork. அதாவது கமிஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வித் எஸ்ஏ டைப்போட. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கெட் கிரெடிட் ஃபார் கிளாஸ் ஒர்க். அவங்களோட கிளாஸ் ஒர்க்கு நம்ம ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்தர் டு கெட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அ கேண்டிடேட் ஷுட் கெட் 70% ஆர் மோர், 55% to 69% for the second class and at least 40% for the தேர்ட் கிளாஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து 70% ஆர் மோர் எடுத்தால் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், 55 to 69 எடுத்தால் செகண்ட் கிளாஸ் அண்ட் 40% அட்லீஸ்ட் இருந்தால் வந்து அது வந்து தேர்ட் கிளாஸ். ஆல்சோ இட் ரெக்கமெண்ட்ஸ் டு ரிமூவ் த கிரேஸ் மார்க்கிங் சிஸ்டம் அண்ட் த Viva voice examination should be applied for a professional and postgraduate degree. கிரேஸ் மார்க் போடுறத வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைவா வாய்ஸ் எக்ஸாமினேஷன்னா ஓரல் எக்ஸாமினேஷன். ப்ரொஃபஷ்னல் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு வந்து ஓரல் எக்ஸாமினேஷன் வைவா வாய்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரூரல் யூனிவர்சிட்டி. ரூரல் யூனிவர்சிட்டினா வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். டு மீட் த நீட்ஸ் ஆஃப் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் சோஷியல் லைஃப், த கமிஷன் ரெக்கமெண்டட் எஸ்டாப்ளிஷிங் ரூரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் சோஷியல் லைஃப். சோஷியல் லைஃப்னால் வந்து சமூக வாழ்க்கை. இதை வந்து சீரமைக்கிறதுக்காக வந்து ரூரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸை வந்து கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உமன் எஜுகேஷன். The commission expressed the views that there should be no curtailment of educational facilities and ordinary amenities for women at the university stage. அதாவது உமன் எஜுகேஷனை பற்றி கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நோ கர்டைல்மெண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ். அதாவது எந்த வசதியையும் வந்து குறைக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் தேவையான வசதிகளை வந்து பெண்ணுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். யூனிவர்சிட்டி ஸ்டேஜில் அவங்க படிப்புக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. Next point, students, their activities and welfare. The commission recommended that all students should undergo a physical examination during the time of admission and at least once a year their social service should be increased. அதாவது கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அட்மிஷன் டைமில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க சோஷியல் சர்வீஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரிசீவ் என்சிசி ட்ரைனிங். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்சிசி ட்ரைனிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஸ்டூடெண்ட் யூனியன் ஃபார்ம் பண்ணணும், பட் இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி செட்டப் இன் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். காலேஜில் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீனோட ஆஃபீஸ் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Next, finance. A university grants commission should be set up to allocate grants to the universities. Also, it recommends the state to finance higher education. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணணும் அண்ட் இட் ஷுட் அலோகேட் ஃபண்ட்ஸ் டு த யூனிவர்சிட்டிஸ். அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டும் வந்து அவங்களும் வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் கண்ட்ரோல். த கமிஷன் ரெக்கமெண்டட் தட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது கான்ஸ்டியூஷன்னா உங்களுக்கே தெரியும், அரசியல் அமைப்பு. ஸோ நம்ம கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யூனிவர்சிட்டி எஜுகேஷனை வந்து நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டில் வைக்கணும். அப்படின்னா வந்து போத் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரணும் அப்படிங்கிறதா. Next, government colleges should be gradually transformed into constituent colleges of the universities. கவர்மெண்ட் காலேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஃபினான்ஸ் கோஆர்டினேஷன் எக்ஸெட்ரா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஃபினான்ஸ் கோஆர்டினேஷன் இதிலெல்லாம் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். Next, the university authority should be constituted the visitor, the chancellor,
Who is to be the governor of the state? The vice chancellor, the senate, court, the executive council, syndicate, the academic council, the faculties, the boards of studies, the finance committee and the selection committee. ஸோ சில அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் டு ரிவ்யூ த ஒர்க் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டியில் நடக்கிற வந்து ஒர்க்கை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேலை எப்படி போயிட்டுருக்கு, எப்படி அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுற பர்சன்ஸை வந்து விசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சான்சலர்னால் வந்து who is to be the governor of the state. ஸோ அவரும் ஒரு பார்ட்டாக இருப்பார் இதில். நெக்ஸ்ட்டு வந்து வைஸ் சான்சலர் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த செனேட், அவங்க தான் வந்து கவர்னிங் பாடியாக இருப்பாங்க அந்த யூனிவர்சிட்டியோட. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், சிண்டிகேட். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னா அவங்க தான் வந்து பாலிசிஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க தான். சப்போஸ் ஒரு அகாடமிக் கவுன்சில் ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா பவருமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து த அகாடமிக் கவுன்சில். ஆட்டோமேட்டிக்காக அகாடமிக் பற்றின எல்லா முடிவுமே வந்து இந்த அகாடமிக் கவுன்சில் வந்து எடுத்து முன் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப்ஸ், த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ். அங்கே என்னென்ன ஸ்டடீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது என்ன கோர்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி. நெக்ஸ்ட் வந்து த ஃபினான்ஷியல் கமிட்டி அண்ட் த செலெக்ஷன் கமிட்டி. இது வரைக்கும் ராதாகிருஷ்ணன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாம். From the above points, we can say that the report of the commission is a document of great importance and has developed the education in India in the post-independence period. ஸோ இந்த ரிப்போர்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட்ஸை முன் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அண்ட் இட் ஹஸ் டெவலப் த எஜுகேஷன் இன் இந்தியா இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படின்றது புரிய வருது. நெக்ஸ்ட்டு ஃபர்தர் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த கமிஷன் ஹாஸ் பீன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அதாவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுது. The legislation has entrusted the UGC with the work to promote and to coordinate university education and to determine the standards of teaching, examination and research. It has been functioning as an autonomous statutory body since 1956. அதாவது ராதாகிருஷ்ணன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் லெஜிஸ்லேஷன் வந்து யூஜிசிக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க யூனிவர்சிட்டி எஜுகேஷனோட கோஆர்டினேட் பண்ணி சில விஷயங்களை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணணும், அதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங்கோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கணும் அண்ட் ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து இட் ஹாஸ் பீன் functioning as an autonomous statutory body since 1956. ஸோ 1956ல இருந்து யூஜிசி அவங்களுக்கான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சுயமாக அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க ராதாகிருஷ்ணன் கமிஷன். உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 10 மார்க் கொஷினுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய படிச்சுட்டு போனால் தான் அந்த ஒரு 10 மார்க் கொஷினுக்கு நம்ம அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் கொஷின்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.